மகாராஜாதிராஜ ராஜகம்பீர 1000 ஆண்டு கடந்து தமிழ் போல் கம்பீரமாக நிற்கும் உலக அதிசயம் அல்லாது உலக ஆச்சரியங்களுள் ஒன்றான தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மாமன்னர் சிவபாத சேகரன் அருள்மொழிவர்மன் பொன்னியின் செல்வன் திருமுறை கண்ட சோழன் பெரும்பாட்டன் மாமன்னர் ராஜராஜ சோழனை ஆட்கொண்டவர் சிவமே இசை என தொண்டு செய்து வரும் எம் சோழ தேசத்து சிவபூத கணங்களின் தஞ்சை பெருவுடைய தலைவன் எழுந்தருள்கிறார். வருகிறார் வருகிறார் வருகிறார். ஹாய்ங்க, பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய மாலை வணக்கம். எங்கள் ஊர் தேர் பார்க்க வாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் நாளைக்கு தேர் திருவிழா. ஹாப்பியாக இருக்குங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க, பார்த்து சந்தோஷமாக இருங்க. இப்போ நம்ம தேரடிக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். தேரடியில் போய் தேர் அலங்காரத்தை பார்ப்போம். நாளைக்கு காலையில் இங்கேருந்து தேர் 4 வீதியிலையும் கிளம்பி பெரிய கோயிலில் வந்து அடையுங்க. நம்ம இப்போ வந்து தேர் அலங்காரத்தை இந்த பார்க்க போகிறோம். பக்கத்தில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோட்டில் சோழன் சிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலே வீதி இருக்கிறது. இந்த மேலே வீதியில் தான் வந்து தேரடி இருக்குது. இந்த தேரடிக்கு நாம் வந்துக்கிட்டே இருக்கிறோம். இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது தேருடைய முழு வீதியும் பாருங்கள், அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், பக்கத்தில் வச்சு இதுதான் சித்திரை திருவிழாவுடைய இங்கே வந்து அன்னதானம்லாம் வழங்குற இடமுங்க. இந்த பாருங்கள், தேரில் என்ன அழகாக வந்து அலங்கார தோம்பையெல்லாம் வந்து ஒட்டி இப்போ அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு எங்கள் ஊருக்கு வாங்க. நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் எல்லாரையும். தேருடைய முகப்பு பகுதி. இப்போ இங்கே மழை தூர ஆரம்பிச்சிச்சுங்க. தஞ்சை மக்களோடு சேர்ந்து வானமும் மகிழ்ந்து மலையை தூறி கொண்டிருக்கிறது. இந்த தேருடைய முகப்பு பாருங்க, என்ன அழகா இருக்கு. முழு தேருடைய இதுவும் நாளைக்கு பெருவுடையாரோ பெருவுடை நாயகியும் அமர்ந்து இதில் 4 வீதிகளையும் வந்து வீதி உலா வரப்போறாங்க. அந்த அழகை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக நம்ம தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் சித்திரை பெருவிழா குழுவினரும் சேர்ந்து இந்த ஏற்பாடு தஞ்சாவூரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிக பெருமையோட இந்த தேர் திருவிழா வந்து ஆரம்பமாக நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்க, 2 குதிரை முன்னால் நிற்க அந்த இதுக்குள்ளார வந்து கடத்தெருவெல்லாம் பாருங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த வீடியோ எடுத்து அலங்காரமாக இருக்கிறது. மின் விளக்கு அலங்காரங்கள், பூக்கு தோரணங்கள், பலூன் விற்பனையாளர்கள் இதெல்லாம் வந்து தேரை சுற்றி பாருங்க. தேரில் நிறைய வந்து மணியெல்லாம் கொடுக்கிறது. அதோட சிற்ப வேலைப்பாடுகள்லாம் மிக அருமையாக இருக்கிறது. நாளைக்கு நம்ம தேர் திருவிழாவில் பார்ப்போம். இந்த இரவு 7 மணிங்க.
கூட்டமாகவும் இருக்குங்க. சித்திரை பெருவிழா நடக்கக்கூடிய இந்த குழுவில் தங்கி இருக்கக்கூடிய இங்கே அன்னதான கூடம் வந்து இங்கே நாளைக்கு மோர் பந்தல், தண்ணீர் பந்தல், வானக பந்தல், அன்னதான பந்தல் எல்லாமே இங்கே நடக்குங்க. அகத்திய கண்மார்க்க நெறி கூட்டங்கள்லாம் இங்கே வந்து நடக்கும். சிவ புராணங்கள்லாம் வந்து பாடுவாங்க. தமிழில் வந்து அர்ச்சனை நடக்கிறது ஓதுவார்கள், தேவார ஓதுவார்கள் வந்து ஓதுவாங்க. அவங்களும் வந்து வண்டியில் உட்காந்து தேருக்கு பின்னாடி ஓதிக்கிட்டே தான் வந்து போவாங்க. பார்க்கறதுக்கு மிக அருமையாக இருக்குங்க. அருள்மிகு சங்கர நாராயணன் கோயில் இது. இந்த சாலை வழியாக தான் நம்ம தேரடிக்கு போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து சங்கர நாராயணனும் ஸ்ரீ பாலாம்பிகை அம்பாலும் வந்து இருக்கிறாங்க. இது தஞ்சாவூர் மேலே வீதிங்க. நம்மளுடைய காவலர்கள்லாம் வந்து காவல் பணிக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஜெகஜோதியாக வந்து மின் அலங்காரத்தில் வந்து தஞ்சை நகரமே ஜொலிக்குதுங்க. பாருங்க, சிவகங்கை பூங்கா, சிவகங்கை கார்டன், அதனுடைய நுழைவு வாயில் வந்து இருக்குது.